கடவுள் தான் நம்மளை உருவாக்குனாரு அப்படின்னு சொல்கிறதும் உண்மை. அதே நேரத்தில் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இப்போது நம்ம ஹோமோசேபியனாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிற அந்த அறிவியலும் உண்மை தான். அது எப்படி ரெண்டுமே ஒரே நேரத்தில் உண்மையாக முடியும்? ஒரு பக்கம் அறிவியல் என்ன சொல்லுது? பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி சில குரங்கினங்கள் இருக்குது, அதில் ஒரு குரங்கினத்திற்கு அறிவாற்றல் அதிகமாக இருக்குது. அது பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இப்போ இருக்க ஹோமோசேபியனாக மனிதர்கள் நம்ம இருக்கோம். இதுக்கு நிறைய ஆதாரங்களையும் கொடுக்குறாங்க. அதோட டிஎன்ஏவும் நல்லாவே பொருந்துது. இதை வச்சு மனிதர்கள் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு தான் வந்திருக்கோம் அப்படின்றது உண்மையாக்கப்படுது. இன்னொரு பக்கம் பிரம்மன் தான் மனிதர்களை உருவாக்குனாரு, மனிதன் மண்ணாலையும் களிமண்ணாலையும் உருவாக்கப்பட்டான்னு புனித நூல்களில் சொல்லப்படுது. இதுக்கு ஆதாரம் நம்மளோட ஸ்கின் தான். நம்மளோட ஸ்கின் கலரும் இந்த மண்ணோட கலரும் ஒரே மாதிரியாக தான் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த பூமியில் உள்ள எந்த மனிதனோட ஸ்கின் கலரை எடுத்துக்கிட்டாலும் அந்த ஸ்கின் கலருக்கு ஏற்ற மாதிரி பூமியில் மண் இருக்குது. 3000 வருடங்களுக்கு முன்னாடியே மைக்ரோஸ்கோப் இல்லாமல் மனிதனோட விந்தணுக்களை சிற்பமாக செதுக்கி வச்சுருக்காங்க. தண்ணியும் இரும்பும் இந்த பூமிக்கு சொந்தமானதில்லை, ஸ்பேஸ்லேருந்து தான் வந்திருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணாமலே உறுதியாக சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் உண்மையாக இருக்கும்போது மனிதனோட உருவாக்கத்தை பற்றி புனித நூல்களில் சொன்ன விஷயங்கள் மட்டும் எப்படி பொய்யாகும்? பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு தான் மனிதர்கள் உருவானோம், ஓகே தான். ஆனால் நமக்கு சமமாகவும் போட்டியாகவும் இந்த பூமியில் எந்த உயிருமே பரிணாம வளர்ச்சி அடையலை. ஏன் அதுக்கு முயற்சியும் எடுக்கலை? இந்த கேள்வியை கேட்டோம்னா அறிவியலில் நமக்கு பதில் கிடைக்கல. இதுக்கான பதில் நம்ம முன்னோர்கள்ட்ட தான் இருக்குது. இங்கே பிரச்சனை என்னன்னா, நம்ம பகுத்தறிவுன்ற பேரில் நம்மளோட உள்ளுணர்வுகளை ஒதுக்கி வச்சிடுறோம், அறிவியலுக்கும் லிமிட் பண்ணிடுறோம். என்னோட உள்ளுணர்வுக்கு நல்லாவே தெரியும் என்னை விட ஹை எனர்ஜி இந்த யூனிவர்ஸில் இருக்குது. அந்த எனர்ஜி இல்லாமல் மனிதர்கள் உருவாகிருக்க மாட்டோம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.